Hi, I am Nishankan again. So we are going to study a new subject as pronouns. You have already know that there are 5 types of pronoun. I'm Johanna pronouns from grade 5. You have seen about or heard about the pronouns. Pronouns வந்து சொன்னா என்ன கேள்விப்பட்டீங்கன்னு சொன்னா பிரதி பேச்சொற்கள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிதானே? Okay. So grade 5ல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா subject pronoun, object pronoun பார்த்திருப்பீங்க. grade 6ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா possessive pronoun, type 1, adjective pronoun அப்படி நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க. But grade 8ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா reflexive pronoun சொன்னா first unitல பார்த்திருப்பீங்க. 9, 10, 11ல வந்து all together எல்லாம் சேர்ந்து வாரது தான் நான் சொல்றது வந்து pronouns. And 11 என்னோட முக்கியமான பாடம் பாத்தீங்கன்னு சொன்னா relative pronoun இருக்குது. Okay, so that's how we'll be check after the videos. So நாங்க இன்னைக்கு பார்க்க போறது வந்து இந்த pronouns ண்ட எத்தனை வகைகள் அதுக்கு என்னென்ன தமிழ் மீனிங் என்னென்ன இதுன்னு சொல்லி பார்க்கலாம். So these are the types of 5 pronouns. One is subject pronoun and another one is object pronoun. Third one வந்து possessive pronoun type 1. என்னோட name வந்து adjective pronoun. அடுத்த வந்து possessive pronoun type 2 and last one வந்து reflexive pronoun. Okay, so these are the 5 types of pronouns. Okay, we can check here. Subject pronoun சொன்னா எழுவாய் பிரதி பேச்சொல் என்று சொன்னா ஒரு எழுவாய் படியா வாரத்துக்கு என்னென்ன கேள்வி கேட்போம்னு சொன்னா யார் அல்லது எது, who அல்லது which, what என்று கேள்வி கேட்டதுன்னு சொன்னா subject pronoun படியா வரும். Okay, so here சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வேற்றுமை உறுப்பு பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து வேற்றுமை உறுப்பு இல்ல. நோ ஒரு வேற்றுமை உறுப்பும் இல்ல. தமிழ் மீனிங்கோ ஒன்றும் இல்ல. தந்த பொருளை தான் தனியா காட்டும். For example, I, he, she, it, you, we, they. So these are the 7 parts. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க பார்த்திருப்பீங்க தன்மை, முன்னிலை, பழக்கம் என்று சொல்லி 3 வகையான பார்த்திருப்பீங்க. என்ன? So இங்கிலீஷ்ல நாங்க பார்க்கலாம் வந்து first person, second person and third person. Like that. Okay, first person ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த I ஐயும் we ஐயும் நாம பார்க்கலாம் first person, and second person and you நீங்க சொல்லலாம். third person ல பாத்தீங்கன்னு சொன்னா he, she, it மற்றும் they, அது third persons னு சொல்றோம். அதாவது தன்மை first person ன்னா தன்மை, second person னு சொன்னா முன்னிலை, and third person ன்னா பழக்கம். அதே மாதிரி தான் இதுல வந்து 3 செக்மெண்ட்ல பிரிக்கக்கூடிய இருக்கு. ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா I and நான் மீன் வரும், he and அவன், she and அவள், it and அது, you and நீ அல்ல நீங்கள், மற்றும் we and நாங்கள் அல்ல நாம், they and அவர்கள் அல்ல அவை. சோ இதுல பாத்தீங்கன்னா சொன்னா சிலருக்கு 2 பொருள் வருது. அதுல என்ன சொன்னீங்கன்னு சொன்னா இந்த you and பொறுத்த வரைக்கும் தமிழ்ல பாத்தீங்கன்னா நீ அல்ல நீங்கள், நீ என்றது ஒருமை, நீங்கள்ன்றது தன்மை. பட் இங்கிலீஷ்ல பொறுத்த வரைக்கும் யூன்றது ப்ளூரலா தான் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா தே என்ற அவர்கள் அல்ல அவை. அவர்கள் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா உயர்திணை, அண்ட் தே அந்த அவர்களை அவைகளை என்று சொல்றது வந்து என்ன செய்யணும்னு சொன்னா ப்ளூரல். அதுக்கு என்ன சொன்னா அகர்ண பொருளுக்கு பார்க்கலாம். சரி, அதே போல முக்கியமான விஷயம் இந்த ஐயை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னா ஐ வந்து நான் என்று மீன் பெறும். ஆனால் வந்து தமிழ்ல வந்து தன்மை ஒருமைன்னு சொல்றாங்க. பட் இங்கிலீஷ்ல பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஐ வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா ப்ளூரலா தான் இருக்கும். 12 டென்சஸ்க்குள்ளே நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா 11 டென்சஸ்க்கும் வந்து ஐ வந்து ப்ளூரலா தான் பெறும். சரி, ஐ ஹேவ் மற்றது எல்லா பி வேர்ப்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா ப்ளூரல் ஃபார்ம். பட் ஒரே ஒரு டென்ஸ்க்கு மட்டும் மாறுது என்ன சொன்னா என்ன பாஸ்ட் கண்டினியூஸ். அதுக்கு மட்டும் தான் நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா ஐ வந்து சிங்குலரா ஆக்ட் பண்றேன், ஒருமையா மாறுறேன். சரி, அதுல என்ன ரீசன் சொன்னா ஆம்ண்டைம் இஸ்ண்டைம் பாஸ்ட் டென்ஸ் வந்து வாஸ், அதே மாதிரி ஆண்ட பாஸ்ட் டென்ஸ் வந்து verb. அப்ப அதுல பாத்தீங்கன்னா சொல்லிங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஐக்கு வந்து ஆமும் இஸ்ண்ட பாஸ்ட் டென்ஸ் வந்து வாஸ்ன்றதால பாத்தீங்கன்னு சொன்னா ஆம்ன்றது எதுக்குரிய சப்ஜெக்ட் ஐ என்ன, அதே மாதிரி இஸ்ன்றது சிங்குலர். அப்ப ஆம் அண்ட் இஸ்ண்ட வாஸ்ன்றபடியால வந்து என்ன பாவிக்கிறோம்னு சொன்னா ஐ வந்து ப்ளூரலா இல்லாமல் சிங்குலரா ஆக்ட் பண்றேன். பட் அது மற்ற எல்லா டென்சஸ்க்கும் வந்து ஐ வந்து ப்ளூரல் கண்டிஷனா இருக்கும். ஓகே, சரி. அப்ப இதுல வந்து வேற்றுமை உறுப்பு இல்ல. ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்.
we can see in the object pronoun as a என்ன செய்யணும் சேப்பட பொருள் பிரிதி பேச்சொல்லுன்னு சொல்லுவோம். இந்த சேப்பட பொருள் பிரிதி பேச்சொல்லு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு क्वेश्चन கேக்குறதுக்கு இதுக்கு நாங்க பாவிச்ச வந்து யார் அல்லது எது ரெண்டு क्वेश्चंस கேட்கலாம்னு சொன்னா பட் object pronoun வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இதுல வந்து வேற்றுமை உருபு ஐ என்ன காணும். வேற்றுமை உருபு ஐ என்ன அதோட வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இதுல வந்து object pronoun சொன்னா என்ன क्वेश्चन கேட்கலாம்னு சொன்னா யாரை அல்லது எதை யாரை அல்லது எதை ரெண்டு क्वेश्चन கேட்கலாம்னு சொன்னா whom matter which what and கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னா என்ன செய்யும் object ஆன்சரா வரும்னு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். So ஐக்குரிய object pronoun me, him, her, it, you, us, them. So இதுக்கு வந்து ஐ என்ன ஒன்று வேற்றுமை ஒரு தமிழ் மீனிங் வரும் பாத்தீங்கன்னு சொன்னா என்னை, அவனை, அவளை, அதை, உன்னை அல்ல உங்களை, எங்களை, அவர்களை அல்ல அவைகளை. So ஐ என்ன ஒரு வரும் இதுதான் object pronoun. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த possessive pronoun type 1. possessive pronoun type 1 ன்னு சொன்னா possessive என்று சொல்றது வந்து உடைமை. உடைமை பிரிதி பேச்சொல்ல தான் நாங்க சொல்றோம் வந்து possessive. My pen, my house and நீங்க சொல்றீங்க. That is my என்னுடையதுதான். அது என்னதான் என்று நீங்க சொல்வீங்க. உங்களோட உடைமை பொருள். அதுல தான் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட அந்த ஒரு என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வருது. பாத்தீங்கன்னு சொன்னா possessiveness உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து பொசிட்டிவ்னஸா இருக்கணும்னு சில பேர் சொல்வீங்க. ஏன்னா மற்ற ஃப்ரெண்டோட காய்க்க கூடாது. மோஸ்ட்லி we can see in the girls சரிதானே மைனஸா காய்க்கலாம் பட் ஒரு ரியலான எக்ஸ்பீரியன்ஸை சொல்றோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னா பொசிட்டிவ் pronoun டைப் பண்ண பொறுத்த வரைக்கும் இந்த பொசிட்டிவ்னஸ்ன்னு சொல்றோம் வந்து என்ன தேவைன்னு சொன்னா உங்களோட ஃப்ரெண்ட் வந்து நல்ல ஃப்ரெண்டாக இருப்பீங்க ரெண்டு பேர். ஆனால் உங்களோட ஃப்ரெண்ட் வந்து இன்னொரு ஃப்ரெண்ட போய் காய்ச்சான்னு சொன்னா ஏன் போய் காய்ச்ச நீ அப்படின்னு பேசுவீங்க. அது வந்து பொசிட்டிவ்னஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் பொசிட்டிவ் என்று சொல்றோம் வந்து உடைமை பொருள் அதுக்கு பதிலாக பாவிக்கிறது தான் இந்த பொசிட்டிவ் pronoun டைப் 1. ஓகே. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் வந்து adjective pronoun. அது வந்து நான் சொல்றேன் என்ன மீனிங்னு சொன்னா அப்ப my, his, her, its, your, our, their இதுதான் நாங்க சொல்றது வந்து possessive pronoun type 1. ஸோ தமிழ் மீனிங் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன மீனிங்னு சொன்னா உடைய என்ற பொருள்ல வருது வேற்றுமை இருக்கும். சரிண்ணே. ஸோ மை என்ற என்னுடைய, ஹிஸ் என்ற அவனுடைய, அவளுடைய, அதனுடைய, உன்னுடைய அல்ல உங்களுடைய, எங்களுடைய, மற்ற அவர்களுடைய அல்ல அவைகளுடைய என்றுதான் இந்த பொசிட்டிவ் pronoun டைப் 1. ஓகே. ஏன் இதுல வந்து நான் adjective pronoun சொன்னா adjectiveன்னு சொன்னா நான் ஏற்கனவே சொன்னான் ஒரு நவுனை ரிஃபர் பண்ணக்கூடியது தான் நாங்கள் சொல்றோம் adjective. என்ன? ஸோ அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அந்த நவுனை விவரிக்கிறது என்ன? அப்போ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மை பென் என்று சொல்லியிருக்கேன். திஸ் இஸ் மை பென். பென்ன்றது நவுன். ஆனால் முன்னுக்கு எப்படி டிஸ்கிரைப் பண்ணுதுன்னு சொன்னால் மை என்னுடைய. அப்போ என்னுடையன்னு சொல்லாமல் மீனிங் ஃபுல்ஃபில் ஆகிருக்கிற வசனமும் இல்லை, ஃபுல்ஃபில் ஆகிட. அப்போ அதால் வந்து என்ன பாவிக்கிறோம்னு சொன்னால் மைக்கு வந்து அட்ஜெக்டிவ்ன்ற செக்மெண்ட் இருக்கிறதால வந்து என்ன செய்யறோம்னு சொன்னா இந்த பொசிட்டிவ் pronoun டைப் 1க்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு adjective pronoun சொல்லுவோம். ஓகே. ஸோ பிகாஸ் இது வந்து உடைய என்ற பொருள் ஃபுல்ஃபில் ஆகாத வசனம் வேர்ட். அப்போ இதுக்கு வந்து கட்டாயம் என்ன பாவிக்கணும்னு சொன்னா இந்த adjectiveோட வந்து அடிஷனலா வந்து நவுன் சேர்ப்போம். கட்டாயம் நவுன் சேர்ப்போம். அப்படி இந்த நவுன் சேர்த்தாங்க அது முன்னுக்கு டிஸ்கிரைப் பண்றதுபடியா இதை நாங்கள் சொல்றது வந்து adjective pronoun சொல்லுவோம். மை பென், ஹிஸ் கார் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அவர் ஸ்கூல்ஸ் சரி அப்படின்னா சொல்லுவோம். அப்போ இதுக்கு வந்து உடைய பிறகு சரி. அப்போ என்னுடைய, அவனுடைய, அவளுடைய, அதனுடைய, உன்னுடைய அல்ல உங்களுடைய, மற்ற எங்களுடைய, அவர்களுடைய அல்ல அவைகளுடைய தமிழ் மீனிங் உடைய அங்கெல்லாம் ஏதாவது நவுன் போட்டிங்கன்னா தான் ஃபுல்ஃபில் ஆகும். இது இந்த பார்ட் தான் டைப் 2 பொசிட்டிவ் pronoun டைப் 2. இதே உடைமை பொருள் தான். பட் இந்த டைப் 1 இல்லாமக்கிறதுக்கு இந்த டைப் 2 கொண்டு வந்தவங்க. அதுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இதுக்கு வந்து தமிழ் மீனிங் என்ன வரப்படும்னு சொன்னா உடையது என்ற பொருள்ல வரும். உடையது. ஸோ உடையதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா என்னுடையது, அவனுடையது, அவளுடையது, அதனுடையதுன்னு சொல்றோம். நாம சொல்ல டேஷ் சிலதுக்கு இல்லை
இது possessive pronoun type 2 இதுக்கு it's என்று இல்ல சில நேரம் சொல்றவ பட் சில அப்படி போறேன்டா அதனுடையது என்று வரும். அதே மாதிரி உன்னுடையது அல்ல உங்களுடையது, எங்களுடையது, மற்ற அவர்களுடையது அல்ல அவைகளுடையது அப்படின்னு வரும். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீச்சர் வந்து whose pen is this ன்னு எல்லாத்துலையும் இந்த பெண்ணை எடுக்கிறான். ஒரு ஸ்டூடெண்ட் சொல்ற that is my pen ன்னு சொல்லுவீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா that is mine ன்னு சொல்லுவோம். என்ன பொருள் தெரிஞ்சுட்டு என்ன பொருள் பென்னு தெரிஞ்சுட்டு அப்போ அந்த பெண்ணு பதிலாக நாங்கள் என்ன பாய்க்கிறோம் திருப்பி மை பென்னு சொல்லுவோம் இல்லை தட் இஸ் மைன் அது என்னுடையது அனுப்பி அப்போ என்னுடையதுக்கு என்ன வந்து மறைஞ்சிருக்கும்னு சொன்னால் அந்த மையும் பெண்ணும் சேர்ந்தது பதிலாக தான் என்ன மைன் பாய். திஸ் இஸ் த possessive pronoun type 2. இதுக்கு தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடையது, அவனுடையது, அவளுடையது, அதனுடையது, உன்னுடையது அல்ல உங்களுடையது, மற்ற எங்களுடையது, அவர்களுடையது அல்ல அவைகளுடையது. லாஸ்ட் ஒன் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். இது வந்து பற்றி அல்ல ஆகவே என்ற பொருளில் வரும். ஒன்று பற்றி அல்ல ஆகவே ஆகவே சானே சானே அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய எல்லாத்துக்கும் வந்து செல்ஃப்ன்ற வேர்ட் பாய்க்கும். சிங்குலருக்கு SELF, plural form under SELVES, selves. Okay, so selves ன்னு பாத்தீங்கன்னா சொன்னா இதுல வந்து myself, himself, herself, itself, yourself and yourselves, but ourselves and themselves. So பாத்தீங்கன்னா சொன்னா இந்த plural form பாத்தீங்க இந்த VES and so இதுல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இதுல வந்து இந்த selves ன்ற வந்து பாத்தீங்கன்னா சொன்னா SELVES and pronounce பண்ணீங்க வந்து பாத்தீங்கன்னா Z ன்ற sound வரும் selves. Okay, so அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணையும் ஒடிய கவனிக்கணும். ஓகே, தட்ஸ் a most important part here. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா பற்றியல் ஆகவே என்ன மீன் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மை செல்ஃபண்டா என்னை பற்றி அல்ல நானாகவே, ஹிம்செல்ஃபண்டா அவனை பற்றி அவனாகவே, ஹர் செல்ஃபண்டா அவளை பற்றி அல்லது அவளாகவே, அதன் பற்றி அதனாகவே, அண்ட் யோர் செல்ஃப் அண்ட் யோர் செல்ஃப் யோர் செல்ஃப் என்று சொன்னால் சிங்குலர் யூஸ் பண்ணோம். என்ன உன்னை பற்றி அல்ல நீயாகவே அல்ல உங்களை பற்றி நீங்களாகவே சொல்லுவோம். அவர் செல்ஃபண்டா நான் எங்களை பற்றி அல்லது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்களாகவே, மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களை பற்றி அவர்களாகவே அல்லது அவைகளை பற்றி அவைகளாகவே என்ற பொருளில் வரக்கூடிய இந்த பொருளாக இருக்கு. ஸோ பற்றி அல்ல ஆகவே என்ற நீங்கள் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்குலர் அண்ட் ப்ளூரல். ஸோ இதில் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மை செல்ஃப் பார்த்தீங்கன்னு சொன்னால் I did my homework myself நானாகவே இந்த ஹோம்ஒர்க் செஞ்சேன் அல்ல இன்விடேஷன் கார்டு நானாகவே செஞ்சேன் அல்ல நாங்களாகவே செஞ்சோம் யூஸ் பண்ணும். அதை மை செல்ஃபை வந்து ரெண்டு இதில் யூஸ் பண்ணலாம். ஒன்று சென்டென்ஸ் எண்டில் பாவிக்கலாம் I did my homework myself. ஓகே, என் அனதர் வந்து அதே சென்டென்ஸில் I myself did my homework நானாகவே அந்த ரெண்டு அப்போ சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தான் பாவிக்கலாம். அதே சமயம் சென்டென்ஸ் இந்த எண்ட்லையும் பாவிக்கலாம் இந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் 5 types of reflexive pronouns and you can consider it about. If you have any doubts, please comment me and I will give you some exercise recording it. So you must be careful on this way. Okay, so these are the 5 types of pronouns and இது வந்து இன்னும் 9, 10, 11க்குள்ள நீங்கள் போய்க்கு வந்து ரிஃப்ளெக்சிவ் இது என்ன ரிலேட்டிவ் ப்ரொனவுன் இருக்குது. ஸோ அதுவும் ஈஸி தான் பட் அது பிக் அப். ஸோ 9, 10, 11க்கு வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ பட் இது முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 types: subject pronoun, object pronoun, possessive pronoun type 1 or adjective pronoun, possessive pronoun type 2 and the last one reflexive pronoun. ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் தமிழ் மீனிங்கில் சொல்கிறேன்னு சொன்னால் பிறநிலை பிரதிபலிப்பு அந்த ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன்னு என்ன ஒரு சூரியன் வந்து பட்டு தெரிக்கிறது அது தான் ரிஃப்ளெக்ஷனா பிறநிலை பிரதிபலிப்புன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ டோன்ட் forget to subscribe and click the icon bell for more videos. So thanks for supporting and one message, thank you for supporting guys and students and all of you because we are going to get 5,000 followers from our YouTube channel. Thank you. If you please share more and get benefits from it. Thank you. Okay, so this is the exercises regarding here. So I have some fill in the blanks here. கொஞ்சம் fill in the blanks நீங்க செய்யணும், ஃபோக்கஸ் பண்ணணும். இதில் வந்து ஐயனை பொறுத்த வரைக்கும் வந்து 5 மீனிங் வரும். சானே
நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஐயா ஆன்சராக வரும், மீ ஆன்சராக வரும், மையாவும் வரும், மற்றது மைனனும் வரும், அதேமாதிரி மை செல்ஃப். ஸோ 5 ஆன்சர்ஸ் வரும். நீங்கள் செக் பண்ணணும் அதில் சப்ஜெக்டாக வருமோ, இல்லாட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒப்ஜெக்டாக வருமோ, இல்லாட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் அஜெக்டிவாக தொழிற்படுமோ, இல்லை அஜெக்டிவ் டைப் 2ஆக பார்க்கலாம், இல்லை ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் இருக்குது. ஸோ there are 3 questions here, so you can do it. Okay, all the best.